அகமதாபாத்ல இருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளான காட்சி தான் இப்ப நீங்க பாத்தீங்க. குஜராத் தலைநகர் அகமதாபாத்ல இருக்கிற சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து இன்று பிற்பகல், அதாவது ஜூன் 12ஆம் தேதி பிற்பகல் 1:39 மணிக்கு ஏர் இந்தியாவினுடைய AI-171 அப்படிங்கிற அந்த விமானம் அகமதாபாத்ல இருந்து கேட்விக், அதாவது லண்டனுடைய 2வது விமான நிலையத்துக்கு புறப்பட்டு சில வினாடிகள்லயே இந்த விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கு. அதுவும் அந்த விமான நிலையத்தினுடைய காம்பவுண்டை தாண்டி இருக்கிற மேகானி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குடியிருப்பு பகுதியில இந்த விமானம் விழுந்து நொறுங்கி இருக்கு. இந்த விமானம் விபத்து தொடர்பான அந்த காட்சிகளை நீங்க பார்க்கலாம். அப்போதான் அந்த ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகி இருக்குன்னு தெரியுது. ஏன்னா அந்த விமானத்தினுடைய லேண்டிங்னு சொல்லப்படுற அந்த டயர்கள் இருக்கு இல்லையா, அது உள்ள ரீட்ராக்ட் பண்ணப்படல. அது ரீட்ராக்ட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த விமானம் உடனடியாக டிசெண்ட் ஆகி கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகுது. பெரிய வெடிப்பு சத்தம் கேட்குது, பெரிய தீ எழுகுது, அதுக்கப்புறம் புகை மூட்டங்கள் வருது. அப்பவே அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்தது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த விமான விபத்து இந்தியா முழுக்க பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இந்த விமானத்தை தயாரித்த நிறுவனம் போயிங்கினுடைய 787 ட்ரீம்லைனர் அப்படிங்கிற விமானம் தான் இப்போ விபத்துக்குள்ளாகி இருக்கு. இந்த போயிங் 787 ட்ரீம்லைனர் விமானத்துல 300 பேர் அதிகபட்சமாக பயணிக்கலாம். அதுல இன்னைக்கு பயணிச்சவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 242 அப்படிங்கிறத அபிஷியலாக டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அறிவிச்சிருக்காங்க. இந்த 242 பேர்ல 10 பேர் கேபின் குரூ, அதாவது விமான பணிக்குழு. அது போக 2 பேர் பைலட்டுகள், ஒருத்தர் மெயின் பைலட், இன்னொருத்தர் கோ பைலட். இந்த 242 பேருடைய கதி என்ன அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நமக்கு தெளிவாக தெரியல. ஏன்னா மீட்பு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த 242 பேர்ல குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் பாஜகவை சேர்ந்த விஜய் ரூபானி அவரும் பயணிச்சதாக முதல்கட்ட தகவல்கள் சொல்லுது. அவருடைய நிலைமை என்ன அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வரல. விஜய் ரூபானி 2016 முதல் 2021 வரை பாஜகவினுடைய முதலமைச்சராக, குஜராத் முதலமைச்சராக அவர் பதவி வகிச்சவர். விபத்துக்குள்ளான இந்த விமானத்தை 2 பைலட்கள் இயக்குனாங்கன்னு சொன்னேன். அதுல மெயின் பைலட் சுமித் சபர்வால், இவருக்கு 8200 மணி நேரம் விமானத்தை இயக்கிய அனுபவம் இருக்குன்னு டிஜிசிஏ சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்ல, 2வது கோ பைலட்னு சொல்லப்படுற கிளைவ் குண்டர், இவருக்கு 1100 மணி நேரம் விமானம் இயக்கிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சர்வதேச விமானம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக மிகவும் அனுபவம் வாய்ந்த பைலட்டுகள் தான் அவங்க பணியமர்த்திருக்காங்க. அப்படி இருந்தும் இந்த விபத்து நடந்திருக்கு. இந்த விபத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது விசாரிச்சால்தான் தெரியும். சரி, இப்ப டிஜிசிஏ கொடுத்த அதிகாரப்பூர்வ தகவலின்படி நடந்தது என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு, அதாவது ஜூன் 12ஆம் தேதி பிற்பகல் 1:39 மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து இந்த AI-171 அப்படிங்கிற விமானம் டேக் ஆஃப் ஆகியிருக்கு. டேக் ஆஃப் ஆன சில வினாடிகள்லயே மேடே கால் ஏடிசி அப்படின்னு சொல்லப்படுற ஏர் டிராபிக் கண்ட்ரோலருக்கு அந்த விமானத்திலிருந்து வந்திருக்கு. மேடே அப்படிங்கிறது விமானத்துக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு, டெக்னிக்கல் ஃபெயிலியராகவும் இருக்கலாம், வேறு சில பிரச்சனைகளாகவும் இருக்கலாம், அதனால உடனடியாக நாங்க தரையிறங்குறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அபாய எச்சரிக்கையாக விமானி தரப்புல இருந்து ஏடிசிக்கு கொடுக்கறது தான் மேடே அப்படிங்கிற கால். அந்த மேடே கால் வந்த உடனே ஏடிசி தரப்புல உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ணதாக சொல்லப்படுது. ஆனால் அதுக்குள்ள விமானம் விழுந்து நொறுங்கிருச்சு. அந்த விமானிகள் கிட்ட இருந்து எந்த விதமான பதிலும் கிடைக்கப்படவில்லை. இதுதான் நடந்தது என்ன அப்படின்னு முதல்கட்ட தகவலாக டிஜிசிஏ கொடுத்திருக்கிற அதிகாரப்பூர்வமான தகவல். இந்த விமானம் விழுந்து நொறுங்கி இருக்கிற பகுதி அப்படிங்கிறது மக்கள் அதிக அளவுல வாழ்ற பகுதியாக இருக்கு. அதுல இருக்கிற ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பில்டிங் மேலதான் இந்த விமானம் மோதி இருக்கு அப்படிங்கிறது முதல் கட்ட தகவலா இருக்கு. ஆனா இந்த விமானம் வெடித்து நொறுங்கின அந்த காட்சிகளை நம்ம பார்க்கும்போது பக்கத்துல இருக்கிற பகுதிகளிலும் இதனுடைய தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறது அங்க களத்துல இருந்து வர தகவலா இருக்கு. அதனால இந்த விமானத்துல பயணிச்சவங்களுடைய நிலைமை என்ன, அந்த விமானம் விழுந்து நொறுங்கிய பகுதியில் இருக்கிற மக்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிற தகவல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு. உடனடியாக மீட்பு பணியை ஆரம்பிச்சிருக்காங்க. குஜராத் காவல்துறை, மருத்துவத்துறை எல்லாரும் சேர்ந்து இயங்க ஆரம்பிச்சிருக்காங்க. பேரிடர் மீட்பு குழுவை சேர்ந்த 90 பேர் உடனடியாக அங்க களமிறக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த விபத்துல காயமடைந்தவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு போறதுக்காக ஒரு கிரீன் காரிடரை உருவாக்கி இருக்காங்க. அதாவது எந்த தங்கு தடையும் இல்லாம, டிராபிக் இல்லாம மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ்கள் மூலமாக அவங்களை கொண்டு போறதுக்கான பாதை உருவாக்கப்பட்டிருக்கு. விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு அவர் உடனடியாக குஜராத்துக்கு விரைந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் அவர்கிட்ட என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல்களை கேட்டுட்டு இருக்கிறதாகவும் நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ற இந்த நேரத்துல அண்மையில வந்த தகவல் என்னன்னா, இந்த விபத்துல 30 பேர் உயிரிழந்திருக்கிறதாக முதல் கட்ட தகவல்கள் சொல்லுது. இது இன்னும் அரசாங்கத்தால அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படல. ஆனால் அங்க களத்திலிருந்து நமக்கு வர தகவல் என்னன்னா, இன்னும் இந்த பலி எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் அப்படிங்கிறது தான். அது ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. இந்த உயிரிழப்புகள் அதிகரிக்க கூடாது அப்படின்னு அந்த விமானத்துல பயணிச்சவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் சேர்ந்து நம்மளும் பிரார்த்திப்போம். இந்திய வரலாற்றுல பல விமான விபத்துகள் நடந்திருக்கு.
குறிப்பா கடந்த 25 ஆண்டுகள்ல நடந்த மிகப்பெரிய விமான விபத்தாக இன்னைக்கு அகமதாபாத்ல நடந்த விபத்தை நம்ம சொல்லலாம். இதுக்கு முன்னாடி 2010ஆம் ஆண்டு மங்களூர் விமான நிலையத்துல ஏர் இந்தியா விமானம் தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளாச்சு. அதுல 158 பேர் உயிரிழந்தாங்க. 2020ல கோழிக்கோடு விமான நிலையத்துல ஏர் இந்தியா விமானம் ஒன்று தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளாச்சு. அதுல 21 பேர் கொல்லப்பட்டாங்க, 100க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சாங்க. இந்த இரண்டு விபத்துகளையுமே போயிங் நிறுவனத்தினுடைய விமானம் தான் ஈடுபட்டிருக்கு. போயிங் 737-800 அப்படிங்கிற அந்த விமானங்கள் தான் இந்த 2020 2010 விபத்துகள்ல ஈடுபட்டிருக்கு. இப்போ போயிங்கினுடைய 787 அப்படிங்கிற அந்த விமானம் தான் இந்த விபத்துல சிக்கியிருக்கு. கடந்த சில ஆண்டுகளாக போயிங் நிறுவனத்தினுடைய விமானங்கள்ல தொடர்ந்து பிரச்சனைகளும் தொடர்ந்து விபத்துகளும் நடக்கிறது அப்படிங்கிற செய்திகள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இது அந்த நிறுவனத்தினுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்திட்டு தான் இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு அகமதாபாத்ல ஏற்பட்ட இந்த விபத்தும் அந்த நிறுவனத்தினுடைய தயாரிப்புக்கு ஒரு பிளாக் மார்க்காக தான் அமையும். ஆனால் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட வேண்டி இருக்கு. பிளாக் பாக்ஸ் கிடைச்சாதான் இந்த விபத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். சமீப காலத்துல இதே போயிங் 787 வகை விமானங்கள் பல்வேறு செய்திகள்ல வந்திருக்கு. இது எல்லாமே சின்ன சின்ன டெக்னிக்கல் ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிறதுக்காக தான் செய்திகள்ல வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நைஜீரியாவினுடைய லாகோஸ் அப்படிங்கிற விமான நிலையத்திலிருந்து போயிங் 787 விமானம் ஒன்று புறப்பட்டு கொஞ்ச நேரத்திலேயே அந்த விமானம் திடீர்னு டிசென்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதாவது தரையை நோக்கி இறங்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால அந்த விமானத்துக்கு உள்ள பயணிகள் வச்சிருந்த பொருட்கள் எல்லாம் பயணிகள் மேல விழுந்து அதுல 16 பேர் காயமடைஞ்சாங்க. ஆனா அந்த நேரத்துல சாமர்த்தியமாக அந்த விமானத்தை தரையிறக்கிட்டாங்க. அதனால பெரிய அளவிலான உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படல. இது நடந்தது 2025 ஜனவரி 23ஆம் தேதி. 2024 மார்ச் மாதம் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சிட்னில இருந்து நியூசிலாண்டை நோக்கி புறப்பட்ட போயிங் 787 விமானம் ஒன்று திடீர்னு இதே மாதிரி டிசென்ட் ஆகியிருக்கு. அங்கேயும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தான் இந்த விமானம் இப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறது பின்னால கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த சம்பவத்திலையும் விமானிகள் சாமர்த்தியமாக அந்த விமானத்தை தரையிறக்கிட்டாங்க. அதனால உயிர் சேதங்கள் ஏற்படல. நான் இப்ப சொன்ன இந்த இரண்டு சம்பவங்களை போலதான் இன்னைக்கும் அகமதாபாத்ல நடந்திருக்கு. ஆனால் நான் சொன்ன அந்த இரண்டு சம்பவங்களுக்கும் கொஞ்சம் நேரம் இருந்திருக்கு. அந்த விமானம் கொஞ்சம் தூரம் பறந்திருக்கு. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல பறந்து அதுக்கப்புறமாக அந்த தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டு திடீர்னு டிசென்ட் ஆன உடனே விமானிகள் அந்த விமானத்தை திருப்பிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அகமதாபாத்ல நடந்த அந்த விமான விபத்துக்கு அந்த டைம் கிடைக்கல. வெரி ஃபியூ செகண்ட்ஸ்ல இந்த விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கு. அவங்களுக்கு நேரமே கிடைக்கல. ஸோ இந்த விபத்து எப்படி நடந்துச்சு, தொழில்நுட்ப கோளாறு அதுக்கு முக்கியமான காரணமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தொடர்ந்து மத்திய அரசு விசாரிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு. இந்த விமானம் ஒரு சர்வதேச பயணத்தை மேற்கொள்ள போகுது, அதுவும் ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொள்ள போகுது அப்படிங்கிறதுனால விமானத்தினுடைய ஃபியூயல் எரிபொருள் ஃபுல்லாக நிரப்பப்பட்டிருக்கு. அதுவுமே இந்த விபத்து மிகப்பெரிய விபத்தாக அமையறதுக்கு காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிற தகவல் எல்லாம் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. அகமதாபாத்ல இருந்து இந்த விமானம் புறப்பட்டுச்சு. அந்த விமானத்துல இருந்த 242 பேர்ல 169 பேர் இந்தியர்கள், 53 பேர் பிரிட்டிஷை சேர்ந்தவர்கள், ஒருத்தர் கனடாவை சேர்ந்தவர்கள், 7 பேர் போர்ச்சுகீஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற தகவல் இப்போ வந்திருக்கு. இந்த விபத்துல உயிரிழந்தவங்களுடைய குடும்பங்களுக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி காயமடைந்து உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்கள் விரைந்து நலம் பெற்று வீடு திரும்பணும் அப்படிங்கிற பிரார்த்தனையும் நம்ம மேற்கொள்வோம். தொடர்ந்து இந்த விமான விபத்து தொடர்பான பல்வேறு தகவல்களை டிகோட் நிகழ்ச்சியில வேறொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி.